வணக்கம். 1912 அமெரிக்கா ஒக்லாஹோமா மாநிலத்திலிருந்து ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ள வந்தவர் ஜிம் தோர்ப். ஓட்டப்பந்தயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய பையிலே 2 காலணிகளும் தொலைந்து போயிருப்பதை உணர்கிறார். அப்போதெல்லாம் காலணிகள் இல்லாமல் ஓட்டப்பந்தயத்திற்கு அனுமதி இல்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கும் தேடுகிறார், கிடைக்கவில்லை. குப்பத்தட்டியிலே இருந்த மாறுபட்ட அளவுள்ள 2 காலணிகளை எடுத்து போட்டுக்கொண்டு ஓடுகிறார். 2 தங்கப்பதக்கங்களை வெல்கிறார். ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது உயற்றுபவர். எவன் ஒருவன் தடைகளை தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் விதியின் மறுபக்கத்தை பார்க்கின்ற வலிமையை பெறுகிறான் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நமக்கும் ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஜிம் தோர்ப்பை போல ஒரு நாள் மன உளைச்சல், ஒரு நாள் பணப்பற்றாக்குறை, ஒரு நாள் எதிரிகளால் ஏமாற்றம், உறவுகளால் தொல்லை, இப்படி தடைகளையெல்லாம் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு மன உளைச்சலோடு வாழ்கிறவர்கள் வெற்றி அடைவதில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது வெற்றியை அடைய முடியும். ஒரு கதவை சாத்தினால் மறுது கதவு திறக்கும் என்பார்கள். அது முயற்சி செய்பவர்களுக்கு மட்டும்தான் என்பதை உணர வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுபவர்களுக்கு மட்டும்தான் திறக்கப்படும் என்பதை உணர வேண்டும். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு எது நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வாழ்க வளமுடன்.